Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போது இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கலுங்க. இது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க இது செய்யறதுக்கு. ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். பொடியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஊறி போயிடும். இந்த சைஸ்க்கு நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. கடாய் வச்சுருங்க. அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியும் போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக கீழே எடுத்து வச்சுருங்க. இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெந்தயத்தை நான் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சில்லி பவுடர் நீங்கள் ஸ்டவ்வில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து கருகி போயிடும். அதனால தான் நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து ஒரு 1 மினிட் மட்டும் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் 5 டேஸ் வரையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.